ஏய் நில்றே. ஏய் ஓடாத. ஏய் நில்லு. யாரா நீங்க? எதுக்காக அந்த பொண்ணை துரத்துறீங்க? யோ அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். நவரி அந்த பக்கம். தேவையா இருக்கிறதுனால தானே கேட்கறேன். யோ ஓயாண்ணா அலியா. கண்ணனே அடிச்சடி. ஆமா என்னடா நீ அடிக்கிற இப்ப என்ன அடிக்கிற? மீனாட்சி என்ன பாத்துட்டு இருக்க? ஆமா வா மீனாட்சி. ஊர்ல எவ்வளவு சண்டை போட்டிருக்க, இவங்களை பார்த்து பயந்து ஓடுற? இந்த ரெண்டு போடு. இந்த போடு. அண்ணா என்னங்கண்ணா? அடி போடு அடிமா. அப்படிதான் பிரியாணி சாப்பிட்டு ஏந்துக்க முடியாத படுத்திருக்கீங்க. என்னடா போடு போடு. போ. மீனாட்சி யாருமா இவங்க? உன்னையும் விரட்டுறாங்க. அண்ணா மீனாட்சி கூட்டிட்டு நீங்க போங்க. எனக்கு பேங்க்ல கொஞ்சம் வேலை இருக்கு, பார்த்துட்டு வரேன். ஆட்டோ அனுப்புறேண்ணா. சண்டை போட்டது நாம, இவனுக்கு மூச்சு அரைக்குது. மீனாட்சி சொல்லுமா, யாரு இவங்க? உன்னையும் துரத்துறாங்க. என்ன அருள், ரன்னிங் ரேஸ்ல ஓடி வந்த மாதிரி இவ்வளவு வேர்த்து இருக்கு? என்ன விஷயம்? கிண்டல் பண்ணாதீங்க அங்கிள். நானே எங்கேயும் வேலை கிடைக்கலன்னு வெறுத்து போயிருக்கேன். உன்னை நினைச்சா ரொம்ப பாவமா இருக்குப்பா. வீட்லயும் நிம்மதி இல்லை, வெளியிலும் நிம்மதி இல்லை. அவனுக்கு கஷ்டம் சைக்கிளில் வருதுன்னா உனக்கு மட்டும் கப்பலில் கண்டெய்னராக வருது. என்ன கஷ்டம் வந்தாலும் மனசு தளர விடக்கூடாது. ஆமாம், உங்கள் அப்பா அங்கே வேலை பார்க்குறாருன்னு தெரிஞ்சும் அந்த கம்பெனியில் போய் வேலை கேட்குறியே, எப்படிப்பா அவனுக்கு கிடைக்கும்? எனக்கே இப்போதானே அங்கிள் தெரிஞ்சது. அதானே, வேலையெல்லாம் இல்லை வெளில போடான்னு அசிங்கப்படுத்தி அனுப்பியிருப்பாரு. வேற எங்கேயா ட்ரை பண்ணலாம்லப்பா? அங்கிள், நானும் ஏகப்பட்ட கம்பெனியில் ஏறி இறங்கிட்டேன். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு எங்கேயும் வேலை கொடுக்க மாட்டேன்றாங்க. டீ ஷாப் வைக்கலானா அப்பா 10 பைசா கூட கொடுக்க மாட்டேன்னு வெறுப்பேத்திட்டாரு. திவ்யா வேற முகம் கொடுத்து பேச மாட்டேன்றா. என்ன பண்றதுனே தெரியல. அருளே, வாழ்க்கையில ஒரே ஒரு ஐடியாவை எடுத்துக்க, அதே ஐடியாவை உன் வாழ்க்கை ஆக்கிக்க. என்ன அங்கிள் சொல்றீங்க? புரியல. அந்த படம் நீ இன்னும் பார்க்கலையா? சரி, காபி கடை ஆரம்பிக்கணும்ன்றதான உன் லட்சியம், கனவு எல்லாம்? ஆமா. அப்புறம் என்ன, கடனை வாங்கி கடையை திறக்கிற வழியை பாரு. அங்கிள், எப்படி அங்கிள்? என்ன நம்பி யார் பணம் கொடுப்பா? கொடுப்பாங்கப்பா, அதுக்கெல்லாம் நம்மகிட்ட ஆள் இருக்கு. அங்கிள், நிஜமா சொல்றீங்க? எனக்கு பணம் கிடைக்குமா? நிச்சயமா. நான் லோன் அரேஞ்ச் பண்றேன். ஆனா நீ ஒழுங்கா பிசினஸ் பண்ணி அந்த கடனை கரெக்டா கட்டணும். அதெல்லாம் நான் கட்டிடுவேன் அங்கிள். இந்த பாரு, கட்டிடுவேன் சும்மா வாயாலாம் வடை சுடக்கூடாது. ஷூரிட்டி கொடுக்கணும், தெரியுமா? ஷூரிட்டியா? என்கிட்ட தான் ஒண்ணுமே இல்லையே. அப்பா கிட்ட கட்டாலும் ஷூரிட்டி எல்லாம் கொடுக்க மாட்டாரு. அங்கிள், என்ன நீங்க எனக்காக ஷூரிட்டி கொடுப்பீங்களா? என்னது? என்னடா வரம் கொடுத்தவன் தலையிலே கை வைக்க பாக்குற? இந்த பாரு, ஷூரிட்டி கிரிட்டி எல்லாம் போட்டேன்னு தெரிஞ்சது என் பொண்டாட்டி என்ன செருப்பால் அடிப்பா. அப்ப எனக்கு என்னதான் அங்கிள் வழி? வழி இருக்குப்பா. உனக்கு நீயே ஷூரிட்டி போட்டா போதும். எனக்கு நானே வா? ஆமா, எனக்கு நானே ஷூரிட்டி போட்டா போதுமா அங்கிள்? எப்படி அங்கிள்? யாரு என்ன நம்பி பணம் கொடுப்பா? தம்பி, என்ன நம்பி என் கூட வா. உன் வாழ்க்கைக்கு நான் வழி காட்டுறேன். இப்பவே போலாமா? நல்ல விஷயத்தை தள்ளி போடக்கூடாது பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஐயோ அங்கிள், எனக்கு மட்டும் லோன் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கோவில் கட்டி கும்பிடுவது. கோவில் கட்டுறியா? வாங்கின கடன்ல என் பேர்ல கோயிலை கட்டினா காஃபி ஷாப் எப்படி ஆரம்பிப்ப? அப்புறம் கடனை எப்படி கட்டுவ? உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தையை விடாத தம்பி, பேசாம இருக்கணும். வா. மீனாட்சி,
எதுவுமே பேசாம அமைதியாவே வர, அப்படின்னா அந்த அதிர்ச்சியிலேருந்து நீ வெளியில வரலன்னு அர்த்தம். யார் அவங்க, எதுக்காக உன்னை துரத்தினாங்க? நீ சைலண்டா வரத பார்த்தா என்கிட்ட இருந்து ஏதோ மறைக்கிறியோன்னு தோணுது. ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்லை சார். அவங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. அவங்க யாருன்னு தெரியலையா, இல்ல இதெல்லாம் இவங்கிட்ட எதுக்கு சொல்லணும்னு நினைக்கிறியா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். நிஜமாவே அவங்க யாருன்னு தெரியாது. சரி, அதோ பாரு அங்க லெஃப்ட்ல அந்த ப்ளூ கலர் வீடு, அதான் அதான். அது அப்படியே அப்படி இங்க நிறுத்திக்க. ஓகே. என்ன மீனாட்சி, வீடு பூட்டி இருக்கு, பாட்டி எங்க? பாட்டி ஊருக்கு போயிருக்காங்க சார். ஊருக்கு போயிருக்காங்களா? ஆமா சார். நான் அவங்கள பஸ் ஏத்தி விட்டுட்டு வரும்போது தான் ரவுடி பசங்க என்ன துரத்துனாங்க. இப்ப என் சாவி வேற பாட்டிக்கிட்டே மாட்டிக்கிச்சு. வெளியில சொல்ல முடியாத ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்கு. எதையும் முழுசா சொல்ல மாட்டேங்கிற. பாட்டி வீட்டுல இல்ல, ஊருக்கு போயிருக்காங்கன்னு அப்போ என்கிட்ட சொல்லிருக்கலாம் இல்லையா? என்கிட்ட எதையோ மறைக்கிறேன்னு தோணுது. சார் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். இல்ல பரவாயில்ல, விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேண்டாம். உங்ககிட்ட மறைக்கிறதுல என்ன சார் இருக்கு? பாட்டி திடீர்னு ஊருக்கு போகணும்னு சொன்னாங்க. பாட்டியை கொண்டு போய் விட்டுட்டு வரும்போதுதான். அதான் சொல்லிட்டியம்மா, பாட்டிய பஸ் ஏத்தி விட போகும்போது இது மாதிரி ஆச்சு, ரவுடிங்க துரத்தினாங்க, அதான் சொல்லிட்டிய. நீ ஏதோ குழப்பத்துல இருக்க. தனியா இந்த வீட்டுல இருக்கிறது உனக்கு சேஃப்டி கிடையாது. பேசாம எங்க வீட்டுக்கு வந்துரு. அந்த ரவுடி பசங்க எப்ப வேணாலும் தேடி வரலாம். நான் சொல்றதை கேளு, நீ நம்ம வீட்டுக்கு வா, அதான் உனக்கு நல்லது. சார் உங்க வீட்டுக்கு நான் எப்படி? அதாமா உனக்கு எல்லா விஷயத்திலயும் சேஃப்டி. இப்படி ஒரு சந்தர்ப்பத்துக்காக தான் நான் எத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். மீனாட்சி, மீனாட்சி, நம்ம வீட்டுக்கு போலாம்ல? போலாம் சார். ஆமா, உன்னுடைய ஆட்டோ எங்க? சர்வீஸ் விட்டுருக்கேன். ரிப்பேர் பண்ணிருப்பாங்கல்ல? சரி, இந்த ஆட்டோல போயிட்டு நம்ம ஆட்டோ எடுத்துட்டு போயிடலாம். ஸ்ட்ரைட்டா போப்பா. அருள், என்ன அங்கே நின்னுட்ட? வாங்க அங்கிள், லோன் கிடைச்சிரும்ல? டேய், நம்பிக்கை வேணும்டா. முதல்ல கடன் கிடைக்குமா கிடைக்காதான்ற குழப்பத்துல இருந்தேன்னு வச்சுக்கோ, ஒன்னும் கிடைக்காது. முகமே காட்டி கொடுத்துரும். கான்பிடென்ட்டா இருக்கணும், அப்பதான் கடன் கிடைக்கும். என்னமோ அங்கிள், நீங்க கொடுக்குற தைரியத்துல தான் நான் லோன் வாங்கவே வந்திருக்கேன். நானே உங்க அப்பா கொடுத்த தைரியத்துல தான் இருக்கேன். என்னது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, டே பார்த்தா எதுக்கும் பயப்பட, பாத்துக்கலாம் அப்படின்னு. அதான் சொன்னேன். ஓ அப்படியா? சரி சரி, சீக்கிரம் வா. அந்த ஃபைனான்சியர் நல்ல நேரம் பாப்பாரு. நல்ல நேரமா? அது ரொம்ப பழைய படமாச்சு அங்கிள். படுத்தாதரா, ராவுகாலம் ஏமங்கட்டத்தை சொன்னேன். வா சீக்கிரம் வா. போலாம் போலாம். சார். வாங்க வாங்க. வணக்கம். வாங்க உட்காருங்க. பார்த்தா உட்கார தம்பி. நீங்க உட்காருங்க அங்கிள். நீ அங்க உட்காரு. உட்காருங்க. வணக்கம் சார். சார், தம்பி தான் அருள். ஓஹோ, வணக்கம் சார். சந்தோஷம். நம்ம கிட்ட ஃபைனான்ஸ் வாங்கின யாருமே சோட போனதில்லை. எல்லாரும் ஓகோன்னு வளர்ந்துருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் வரணும். சொல்லுங்க, என்ன பண்ண போறீங்க? நீங்க கொடுக்குற ஃபினான்ஸ் வச்சு காஃபி ஷாப் ஆரம்பிக்க போறேன் சார். காஃபி ஷாப்பா? நல்ல நல்ல தொழில் தான். அதை வைக்கணும்னு ஏன் உங்களுக்கு தோணுச்சு? காஃபி ஷாப் ஆரம்பிக்கணும்னு தான் என்னோட கனவு, வெறி எல்லாமே. நல்லது. அதுல உங்களுக்கு ஏதாவது முன்னனுபவம் இருக்கா? முன்னாடியே நான் காஃபி ஷாப்ல வேலை பார்த்திருக்கேன். அண்ணே, தம்பிக்கு கப்பு கழுவுறதுல இருந்து கல்லா வரைக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நல்ல விஷயம். கண்டிப்பா நான் உனக்கு லோன் தரேன். இந்த ஷூரிட்டி பேப்பர்ல மட்டும் ஒரு கையெழுத்து. அவ்வளவுதானே? இந்த என்ன அங்கிள், பணத்தை திரும்ப கொடுக்கலாம், கிட்னி எடுத்துருவோன்னு போட்டிருக்கு. ஆமா, உங்ககிட்ட வேற என்ன இருக்கு? உன்ன மாதிரி ஷூரிட்டி இல்லாத ஆளுங்களுக்கு லோன் கொடுக்கறதே உங்க கிட்னியை வச்சுதான். சார், அதுக்காக கிட்னி 25 லட்சம், நீங்க வேற 5 லட்சம் தான் தரேன்னு போடுறீங்க. தம்பி, மார்க்கெட் ரேட்ல தெரிஞ்சு வச்சிருக்க. கிட்னி விலை என்னவோ 25 லட்சம் தான். ஆனா நான் கொடுக்கற பணம், அது திரும்பி வரதுக்கு உண்டான டைம் இதெல்லாம் இருக்குல்ல.
அருளே என்ன யோசிக்கிற? இந்த பாரு, நீ ஒழுங்கா பிசினஸ் பண்ணி அதுல லாபம் பார்த்து லோன் அடைச்சிடலாங்கிற நம்பிக்கை இருக்குல்ல? இருக்கு. அப்புறம் என்ன, கையெழுத்து போடு. இத பாரு தம்பி, சொத்து சுகம்னு நான் ஷூரிட்டி வாங்கினேன்னா சில பேர் என்ன பண்றாங்க தெரியுமா? கேஸ போட்டு இழுத்து அடிச்சிடுறாங்க. ஆனா கிட்னினா நமக்கே பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. சொன்ன மாதிரி பணம் வரலன்னு தானே நான் கிட்னி எடுக்க போறேன். ரொம்ப யோசிக்காதப்பா. உனக்கு ஓகேனா கையெழுத்து போட, இல்லைன்னா ஆளை விடுப்பா. இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் பாத்துக்கிறேன். உங்க கடனை அவன் அடைப்பான். தம்பி யோசிக்காதீங்க. என்ன தம்பி யோசிக்கிறாப்ல? வேணாம் அப்படிங்க, நல்ல நேரம் முடியறதுக்கு கையெழுத்து போடுங்க. 5 லட்சம் ரூபாய் சும்மா இல்ல, உங்களை நம்பி யார் கொடுப்பாங்க? போடுங்க. ரொம்ப யோசிக்கிறானு விடக்கூடாது. ஏ அருளே, என்ன யோசிக்கிற? காஃபி ஷாப் வைக்க வேணாமா? கையெழுத்து போடு. போடு போடு போடு. அடுத்த பேஜ். இங்க ஒண்ணு போட்டியா? ஃபைனலா இங்க ஒண்ணு போடு போடு. வெரி குட். இந்தாங்க சார். ஓகே. ஆஹா, பணத்தை எடுக்கிறாரு. அருளு, அதிர்ஷ்டக்காரன்டா நீ. அஞ்சு லட்சம் வாங்கிக்கோடா. மகாலட்சுமிப்பா, மரியாதையோட வாங்கிக்கோ. நல்லபடியா இருக்கு. ஆல் தி பெஸ்ட் தம்பி. தேங்க்யூ சார். அமோகமா வருவீங்க. ஆசீர்வாதம். ரொம்ப நன்றி சார். அம்மா ஏதாவது கதை சொல்லுமா? ஆமா, இங்க நம்ம கதையே பெருங்கதையா இருக்கு. வாயை மூட்டு சாப்பிடு. வாயை மூடினா எப்படிமா சாப்பிட முடியும்? தாத்தா சொல்லுவாரு, கதை கேட்டுட்டே சாப்பிட்டா சமையலே சுமாரா இருந்தாலும் கதை கேட்கிற இன்ட்ரெஸ்ட்ல டேஸ்டே தெரியாதுன்னு சொல்லுவாரு. ஏங்க, உங்க அப்பாவை பாத்தீங்களா? என் சமையலை பத்தி என்னெல்லாம் சொல்லி வச்சிருக்காருன்னு. நீ எங்க கங்கா நம்ம வீட்டுல சமைக்கிற? அதெல்லாம் அப்பா தானே செய்யறாரு. ஆமா, நான் இந்த வீட்டுல எதுவுமே செய்யாம உட்கார்ந்திருக்கேன். அம்மா, ஒட்டகம் கூடாரத்துக்குள்ள தலைய விட்ட கதை தெரியுமா உனக்கு? அத்தா உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதுடா. அப்பா உனக்கு? எனக்கும் தெரியாதுடா. எனக்கு தெரியும், நான் சொல்லவா? சொல்லு. ஐ, தாத்தா வந்துட்டாரு. வா மீனாட்சி. ஆகாஷ், செல்லமே. வா மீனாட்சி, என்ன அங்கேயே தங்கி நிக்கிற? உள்ள வா. ஏன் வீட்டுக்குள்ள புதுசா வர மாதிரி தயங்கி தயங்கி வரீங்க? இத்தனை நாள் இங்க வந்த மீனாட்சி வேற, இப்போ வந்திருக்கிற மீனாட்சி வேற. என்னப்பா சொல்றீங்க? என்ன நடந்தது தெரியுமா? ஆக்சுவலா அப்பா, இவங்களை எதுக்குப்பா அவங்க துரத்தணும்? டேய், இதையே தான்டா நானும் அவகிட்ட கேட்டேன். மீனாட்சி சொல்லல, சொல்ல விருப்பப்படலையான்னு தெரியல. நேரம் வரும்போது சொல்லுவா. ஆனா ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு ஆபத்துல இருக்கான்னு தெரியுது. இங்க இருந்தா பாதுகாப்பா இருக்கும், நான் தான் கூட்டிட்டு வந்தேன். இந்த மீனாட்சி என்ன அடிக்கடி இந்த வீட்டுக்கு வரா போறா? பாரு, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவரை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்க போறான். நிச்சயமா இந்த மாதிரி எதுவும் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன்.
ஏன் உங்க வீட்ல வேற யாரும் இல்லையா? கங்கா, அவங்க பாட்டி ஊர்ல இல்ல, மீனாட்சி இங்க வந்திருக்கிறதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்ல மாமா. பின்ன இவங்கள விரட்டிட்டு வந்தவங்க இங்க நம்ம வீடு தேடி வந்துட்டாங்கன்னா? அப்படி யாரும் வரமாட்டாங்க. வந்தா நான் பாத்துக்கிறேன். உனக்கு ஒரு பிரச்சனையும் வராது. ஓகேயா? வைஷு, அப்பா 2 பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வைமா. நான் கைக்கு எல்லாம் வாஷ் பண்ணிட்டு சரிப்பா. உள்ள வாமா. உள்ள கூட்டு போ. வாங்க வாங்க. நான் உனக்கு ஒட்டக கதை சொல்லட்டுமா? அதான் ஒட்டகம் உள்ள நுழைஞ்சிருச்சே. இனி என்ன நடக்க போகுதுன்னு பாப்போம். அடுத்தவங்கள ஆட்டைய போட்டு ஹாயா வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்தேன். இன்னைக்கு என்னடான்னா கை செலவுக்கே காசு இல்லாத நிலைமையா இருக்கு. எவனாவது கிடைச்சா ஆட்டைய போடலன்னு பார்த்தா ஒருத்தனையுமே காணா. வசமா நீ மாட்டிருக்க. வட்டி காசு கொடுக்க முடியாத உனக்கெல்லாம் மான மரியாதை எதுக்கியா? பட்டி காசு கேட்கற நேரமே அது. யாராவது 4 பேர் பார்த்தா என்னை கேவலமா நினைப்பாங்க. நினைக்கிட்டா என்ன சிவசு கழுத்துல துட்டு போட்டிருக்காங்க, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைலாம் ஒண்ணு இல்ல. இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், அதான் சால்வை போட்டு கௌரவப்படுத்த வந்திருக்கேன். அப்படியா? பிறந்த நாளா? ட்ரீட்லாம் கிடையாதா? அட நீ வேற ட்ரீட் கேக்குற நேரமையா இதெல்லாம். சரி இப்ப வேணாம், சாயந்தரம் கூட. சிவசு சொல்ல மறந்துட்டேன், இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ரொம்ப முக்கியம். போயிட்டு வாங்க. நல்லா பிறந்த நாள் வாழ்த்து சொல்ற இடமா இது? முடியா இப்படி என் மானத்தை வாங்குற? உங்ககிட்ட இருந்து வட்டி அசலையும் வாங்கத்தான். யோ நான் என்ன வச்சுக்கிட்டாயா வஞ்சனை பண்றேன்? காசு இருந்தா கொடுக்க மாட்டேனா? எப்ப காசை கொடுப்ப சொல்லு. யோ என் நிலைமையே புரிஞ்சுக்கையா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தேவை பணம். யோ அதுக்கு தாயா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். பணம் கைக்கு வர்ற மாதிரி இருக்கு. லாஸ்ட் நிமிஷத்துல கை நழுவி போயிருதியா? கை நழுவாம கெட்டியா புடிச்சுக்க. யோ யோ மூளை இருக்கிறவன்ட்ட பணம் இல்ல, பணம் இருக்கிறவன்ட்ட மூளையே இல்ல. யார சொல்ற? உங்களை சொல்லுங்க. பொதுவான கருத்து. பொறுத்தது பொறுத்தீங்க. இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க. கூடிய சீக்கிரம் வட்டி அசல் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடுறேங்க. இதான் லாஸ்ட் வார்னிங். அடுத்த முறை பார்க்கும்போது நீ பணத்தை கொடுக்கல, அப்புறம் உன் கதை அவ்வளவுதான். கண்டிப்பா 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 கொடுத்துறேங்க. என்னடா சிவசு, ஓ நிலைமை இப்படி ஆகி போச்சேடா. முச்சந்தில நிக்க வச்சு கழுத்துல துண்டை போட்டு காசு கேட்கிற நிலைமை ஆகி போச்சேடா. இந்த நிலைமையை விடக்கூடாது. வேற எவங்கிட்டயாவது ஒரு பிட்டை போட்டு ஏதோ ஒண்ணு பண்ணித்தான் ஆகணும். அருளே, நீதானா? என் கண்ணை என்னாலே நம்ப முடியலப்பா. ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல, உன் லவ் சக்சஸ் ஆகணுன்றதுக்காக கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய காஃபி ஷாப் ஆரம்பிச்சிருக்க. அதுல உங்க அப்பாவோட போட்டோ வச்சிருக்க பாரு. இவ்வளவு நாள் அப்பாவை புரிஞ்சுக்காம இருந்துட்டாங்க. இனிமே லைஃப்ல எல்லாமே அப்பா தான். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. உன்ன மாதிரி பிரபுவும் கங்காவும் அப்பாவை புரிஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோயேன், உங்க ஃபேமிலியில பிரச்சனையே இருக்காது. கடை சூப்பரா இருக்குப்பா. சூப்பரா தான் இருக்கு. நல்லா கடையை ரெடி பண்ணிட்டான். பணத்துக்கு என்ன பண்ணான்னு தெரியலையே. சொல்ல போனா நீங்க பணம் கொடுத்து இதெல்லாம் பண்ண சொல்லிருக்கணும். ஆனா தன் முயற்சியில பணத்தை ரெடி பண்ணி கடையை ரெடி பண்ணிருக்கான். அப்பா, அண்ணனை அப்ரிஷியேட் பண்றதை விட்டுட்டு தேவையில்லாம இப்படி சொல்றீங்க. இத பார், நீங்க 2 பேரும் நம்புறீங்க, நானும் நம்புறேன். கடையை திறக்க வந்துட்டு இங்க நின்னு பேசிட்டு இருக்கீங்க. வாங்க உள்ள போலாம். அவனோட ஸ்பீடு தெரியாம நீங்க இன்னும் ஸ்பீடா இருக்கீங்க. அவன் இன்னும் எவ்வளவு ஸ்பீடா இருக்க போறான்னு பாக்கலாம். வாங்க வாங்கம்மா வாங்க. வந்துட்டாங்க அவங்கலாம். வாங்கண்ணா வாங்க. அண்ணே, காஃபி ஷாப் செம்மையா இருக்குண்ணே. தேங்க்யூ. என்னப்பா இவ்வளவு லேட்டா வரீங்க?
நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பூஜை ஆரம்பிக்க வேணாமா? எப்ப நீ உழைக்கணும்னு நினைச்சியோ அந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுடா. ஆமா அருள், இதே ஆர்வமும் பொறுப்பும் என்னைக்குமே இருந்தா நீ ஜெயிச்சிருவ. தேங்க்யூ. அப்பா என் கூட இருந்தா நான் எல்லாத்துலயும் கண்டிப்பா ஜெயிச்சிருவேன் மீனாட்சி. உன்னோட லவ்வுக்காக நீ இதெல்லாம் பண்ற, ஆனா உன் லைஃபுக்காக நான் இதையே பண்ண வைக்கிறேன். ஆமா, எங்க அண்ணா நீ காணோம்? அவனுக்கு ஏதோ அவசர வேலை வந்துடுச்சுன்னு கிளம்பி போயிட்டான்டா. ஆனா எப்படியும் வந்துருவேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். மேக்கப் எல்லாம் முடிஞ்சு ஆட்டோ வரும்போது அன்னைக்கு தலைவலி வந்துருச்சு. சோ 2 பேரும் ஆப்சென்ட். அண்ணி வந்திருந்தா அவங்க கையால விளக்கேத்த சொல்லிருப்பேன். அதுக்கு ஏன்டா ஃபீல் பண்ற? உன் தங்கச்சி வைஷு இருக்கா, இதோ மீனாட்சி இருக்கா, 2 பேரும் சேர்ந்து விளக்கேத்தட்டும். நானா? நீதான். ஐயோ, வேணாம் சார், வைஷுவே ஏத்தட்டுமே. மீனாட்சி, விளக்கேத்துறது சாதாரண விஷயம் இல்ல. அதுக்கெல்லாம் பெரிய கொடுப்பனை வேணும். வேணான்னு சொல்லாத. ஏண்டா அதை ஏன் பயமுறுத்துற மாதிரி சொல்ற? விளக்கு தானே ஏத்த சொல்றோம், ஏதோ வெடிகுண்டு வைக்கிற மாதிரி சொல்ற. மீனாட்சி, நீ நம்ம வீட்டுல ஒத்திதாம்மா. எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு சாமியை வேண்டிக்கிட்டு விளக்கேத்து வா.